ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கொத்தவரங்காயை வச்சு ஒரு காரக்குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். என்கிட்ட இது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக போடணும். அப்புறம் இது கொஞ்சம் வறுக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா, சீரகம், மிளகு, சோம்பு, தனியா, வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் சுத்தமாக ஊற்றக்கூடாது. நான் சொன்ன எல்லா பொருளும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி மணம் நல்லா வரணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் தேங்காய், நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 மூடி தேங்காய் போடுறேன். சின்ன மூடியில் வந்து அரை மூடி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1/4 மூடி போட்டுக்கோங்க. அதோட பூண்டு, அப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க அந்த பொருள் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இதுதான் இதோட மசாலா. இப்போது ஒரு கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய், நல்லா ஒரு அரை ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். அதாவது அரை பாகத்துக்கு மேலே 3/4 பாகத்துக்கு கீழே. நீங்கள் கொத்தவரங்காயை நசுக்குனிங்கன்னா அது நசுங்கணும். அதுதான் பதம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு கொத்தவரங்காயை எடுத்து நசுக்கி பாருங்கள். இந்தளவுக்கு நசுங்கணும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ்டு தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் போடுங்க. அரைக்கும் போதும் பூண்டு போடணும், வதக்கிறதுக்கும் பூண்டு போடணும். என்கிட்ட கொத்தவரங்காய் வாய்வு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு தாளிப்பு வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க. என்கிட்ட இது அரை பாகத்துக்கு மேலே வெந்திருக்குது. இன்னும் குழம்புல வேறு வேகணும். ஸோ லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பரட்டி விடுங்க. நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு வதக்கு. நம்ம ஆல்ரெடி இது வதக்குனது தான், இருந்தாலும் இந்த தேங்காய் பச்சையாக போட்டிருக்கிறதுனால ஒரு வதக்கிக்கலாம். அப்போ தான் ஒரு 2 நாள் வச்சுருந்தோம்னாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது. ஸோ இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த குழம்பு வந்து கொதிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, திக்கான புளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் மேலே மிதந்து வரணும். அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக
வெல்லம் போட்டுக்கலாம். நான் போடுவேன். விருப்பம் இல்லாதவங்க வேண்டாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு கொத்தவரங்காய் குழம்பு ரெடிங்க. நல்ல சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தவரங்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் 2 நாள் வெளியே வச்சுருந்தீங்கனாலும் குழம்பு கெட்டு போகாது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.